ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். தமிழகம் மற்றும் லட்சத்தீவுகளில் வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி வைத்திருப்பது குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் மற்றும் தொகுப்பாளர் கௌரா தவான்லால். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் லட்சத்தீவு, தமிழகம், கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டதை குறிப்பிட்டு தொகுப்பாளர் கௌரா தவான்லால் விவாதத்தை தொடங்கினார். தமிழகம் மற்றும் லட்சத்தீவுகளில் பிரதமர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்ததையும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதையும் தொகுப்பாளர் குறிப்பிட்டார். முதலில் லட்சத்தீவில் இருந்து தொடங்கலாம் என்று கூறிய அவர், அது நீரால் சூழப்பட்ட யூனியன் பிரதேசம் என்பதையும் பிரதான நிலப்பரப்பிலிருந்து அது சற்று தொலைவில் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த காரணங்களால் அப்பகுதிக்கு வளர்ச்சித் திட்டங்கள் பல ஆண்டுகளாக முறையாக சென்றடையவில்லை என்று தாம் கருதுவதாக அவர் கூறினார். ஆனால் இப்போது நாட்டின் தென்பகுதி கடற்பரப்பில் உத்திசார் திட்டங்களுக்கான முக்கியத்துவத்தை காண முடிகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் லட்சத்தீவுகளில் தொடங்கி வைத்த சில வளர்ச்சித் திட்டங்கள் குறித்தும் அங்கு அவர் என்ன பேசினார் என்பது குறித்தும் பகிர்ந்து கொள்ளுமாறு தொகுப்பாளர் கௌரா தவான்லால் கேட்டுக் கொண்டார். இதையடுத்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர், கடந்த 9 ஆண்டுகளில் தொலைதூர பகுதிகள், எல்லைப் பகுதிகள், கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவுகள் போன்ற தொலைதூர தீவு பகுதிகள் மத்திய அரசின் கவனத்தை பெற்று வருகின்றன என்றார். மேம்பட்ட வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதற்கான திட்டங்கள் அங்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக கொச்சி லட்சத்தீவு இடையே கடலுக்கு அடியில் கண்ணாடி இழை கேபிள் இணைய இணைப்பை பிரதமர் தொடங்கி வைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று செங்கோட்டையில் சுதந்திர தின உரையாற்றியபோது பிரதமர் உறுதியளித்த திட்டங்களில் இதுவும் ஒன்று என அவர் தெரிவித்தார். தற்போது அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது என்று அவர் கூறினார். இதன் மூலம் லட்சத்தீவு மக்களுக்கு வேகமான இணைய சேவை வசதி கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் யுகத்தில் விரைவான மற்றும் நம்பகமான இணைய இணைப்பு தேவை என்று அவர் கூறினார். இத்திட்டத்தால் லட்சத்தீவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள், கல்வி செயல்பாடுகள் மற்றும் வங்கி பரிவர்த்தனைகள் ஆகியவற்றின் தரம் மேம்படும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புகளை வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அகத்தி மற்றும் மினிக்காய் தீவு பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகளை பிரதமர் தொடங்கி வைத்திருப்பதாகவும் இது மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பகுதியில் இத்திட்டத்தில் 100% பலன் எட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றுடன் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை நாட்டுக்கு அர்ப்பணித்ததையும் அவர் குறிப்பிட்டார். கடல் நீரில் உள்ள உப்புத்தன்மையை அகற்றி கடல் நீரை குடிநீர் தேவைகளுக்கு பயன்படுத்த இத்திட்டம் வழிவகுப்பதாகவும் இந்த திட்டம் லட்சத்தீவு மக்களுக்கு மிக முக்கியமானது என்றும் அவர் கூறினார். லட்சத்தீவுகளில் குடிநீர் என்பது ஒரு பெரிய பிரச்சினையாகவே நீடித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த குடிநீர் ஆலை ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் லிட்டர் நீரை சுத்திகரிக்கும் திறன் கொண்டது எனவும் அதனால் லட்சத்தீவு மக்களின் குடிநீர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு இது பெரிய நிவாரணமாக அமையும் என்றும் அவர் கூறினார். லட்சத்தீவின் புவியியல் பரப்பளவு சிறிய இருந்தாலும் அங்குள்ள மக்கள் அரசுக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று பிரதமர் கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார். தொலைதூர பகுதிகளில் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் கூட அங்கு முதன்மை திட்டங்கள் அனைத்தையும் இந்த அரசு செயல்படுத்தி வருவதாக அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் கூறினார். விவாதத்தை தொடர்ந்து தொகுப்பாளர் கௌரா தவான்லால் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறினார். இந்த திட்டங்கள் வேலை உருவாக்கத்திலும் மக்களின் வாழ்வாதாரத்திலும் எந்தவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று வினவினார். இதற்கு பதிலளித்த அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர், இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றுமே மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். மீன்பிடி தொழிலை எடுத்துக்கொண்டால் இத்துறையில் கிசான் கடன் அட்டைகள் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடல் வளம் மட்டுமே அதிகமாக இருக்கும் ஒரு பகுதியில் மீனவர்களுக்கு தரமான படகுகள், சிறந்த வலைகள் மற்றும் பதப்படுத்துவதற்கான குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஆகியவை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வாய்ப்புகள் பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். முந்தைய ஆண்டுகளில் இப்பகுதியில் கல்வி வளர்ச்சி இல்லை என்றும் தரமான கல்வி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் இன்று லட்சத்தீவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள், பாலிடெக்னிக்குகளை நிறுவுவதற்கான முயற்சி நடைபெறுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனால் மக்கள் கல்விக்காக பிற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்காது என்றும் அவர் கூறினார்.
எனவே லட்சத்தீவு மக்கள் மத்திய அரசின் பல திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். அடுத்து தமிழகத்தில் பிரதமர் தொடங்கி வைத்த வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து தொகுப்பாளர் கௌரா தவான்லால் கேள்விகளை எழுப்பினார். தமிழகத்தில் பிரதமர் தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழக மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் எந்த அளவு நன்மைகளை வழங்கும் என்று அவர் கேட்டார். இதற்கு பதிலளித்த அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர், தமிழகம் எப்போதுமே தொழில்துறை செயல்பாடுகள் அதிகம் உள்ள மாநிலங்களில் ஒன்று என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை என்று அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கப்பட்டதைப் போலவே தமிழகத்திலும் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் பார்வைகள் அதிகம் உள்ளன என்று அவர் கூறினார். தமிழகம் போன்ற மாநிலங்களை மத்திய அரசு முறையாக அணுகவில்லை என்று மாநில கட்சிகள் சில புகார் கூறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதில் உண்மை இல்லை எனவும், வளர்ச்சி என்று வரும்போது பிரதமரின் உத்தரவாதம் அனைவருக்கும் ஒன்றுதான் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தும் போது மத்திய அரசின் மனதில் அரசியல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் கூறினார். இந்த 2024ஆம் ஆண்டில் பிரதமரின் முதல் பொது நிகழ்ச்சி தமிழகத்தில்தான் நடைபெற்றது என அவர் குறிப்பிட்டார். தற்போது தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் 20,000 கோடி ரூபாய் மதிப்புள்ளவை என்று அவர் கூறினார். பிரதமர் தொடங்கி வைத்த அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு பயனுள்ளவை என்று அவர் கூறினார். 2014ஆம் ஆண்டுக்கு முந்தைய காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு 2.5 மடங்கு அதிக நிதி கிடைத்துள்ளதாக திரு சேகர் ஐயர் குறிப்பிட்டார். விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் கௌரா தவான்லால் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய பிரதமர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததாக கூறினார். அங்கிருந்த இளைஞர்களிடம் பேசிய பிரதமர் இந்தியாவின் இளைஞர் சக்தி குறித்து குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார். இளைஞர்களுக்கு இது எந்த அளவு சிறந்த காலகட்டம் என்று தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர், கடந்த 10 ஆண்டுகளில் புதிய துறைகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களின் வருகை அதிகரித்துள்ளது என்றார். இளைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இந்தியாவின் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைப்பதில் புத்தாக்க தொழில்நுட்பங்கள் மிக முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். இப்போது தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படாத துறையே இல்லை என்று அவர் தெரிவித்தார். நமது நாடு எப்போதும் அறிவை மையமாக கொண்ட நாடு என்றும், நாம் ஒரு அறிவுசார் சமூகம் என்றும் அவர் கூறினார். இந்த சூழலில் இளைஞர்கள் மேலும் சிறப்பு திறன்களை பெற்றால் அது அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இளைஞர்கள் என்றால் ஆற்றல் நிறைந்தவர்கள் என்றும், வேகம், திறன் மற்றும் சிறப்பாக பணியாற்றும் திறன் கொண்டவர்கள் என்றும் பிரதமர் கருதுவதாக அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் குறிப்பிட்டார். தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் கௌரா தவான்லால், இந்தியா போன்ற ஒரு நாட்டில் திட்டங்களின் அளவும் தரமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தாம் நினைப்பதாக கூறினார். நாம் என்ன செய்கிறோம் என்பதில் ஆழமான கவனம் தேவை என்றும், நமது செயல்பாடுகளில் நல்ல தரம் தேவை என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் எண்ணிக்கை மற்றும் அளவுகளை கொண்டு வளர்ச்சி எவ்வாறு அமைகிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர், இந்தியாவில் உள்ள திறன்கள் காரணமாக சிறந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன என்றார். உதாரணமாக பிரதமர் குறிப்பிட்டது போல கடந்த 10 ஆண்டுகளில் விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். முன்பு 74 விமான நிலையங்கள் இருந்த நிலையில் இன்று 150 விமான நிலையங்கள் உள்ளன என்று அவர் கூறினார். அனைத்து முக்கிய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் இரட்டிப்பாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நெடுஞ்சாலை கட்டுமானங்களும் அதிக வேகத்தில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். 2014ஆம் ஆண்டில் சில நூறு என்ற எண்ணிக்கையில் இருந்த புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை இன்று 1,00,000 தாண்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல வணிகங்கள் இப்போது மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உள்ளூர் சந்தை, உள்ளூர் காரணிகள் மற்றும் உலகளாவிய சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நமது இளைஞர்கள் தயாராக உள்ளனர் என்று திரு சேகர் ஐயர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் கௌரா தவான்லால், உட்கட்டமைப்பு வசதிகள், சாலை கட்டமைப்புகள், தகவல் தொழில்நுட்பம் என அனைத்து வளர்ச்சித் திட்டங்களும் எண்ணிக்கையில் மட்டுமல்லாமல் செயல்பாட்டு வடிவத்திலும் பன்மடங்கு முன்னேற்றத்தை எட்டியிருப்பது குறித்து அரசியல் திறனாய்வாளர் திரு சேகர் ஐயர் விரிவாக எடுத்துரைத்ததாகவும், இதற்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்வதாகவும் தொகுப்பாளர் கூறினார். நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.